மகிழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ரவிசங்கர் அவர்கள். ஃபினான்ஸில் வந்து ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்ராடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம சொல்லலாம். அவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து சரியான நம்பர் நினைக்கிறோம். நீங்கள் எடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐஸ் நியூ அனௌன்ஸ்மெண்ட். சார் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி நன்றி எல்லாரும். ஆர்பிஐஸ் நியூ அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்திருக்குது. இதை பற்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுத்து நினச்சப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு கூட ஞாபகம் தான் உடனடியாக வந்தது. ஸோ இப்போ நமக்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆர்பிஐஸ் நியூ அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஏதாவது புது அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துருக்குதா? நீங்கள் ஆர்பிஐ இன்னைக்கு ஒரு 4 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேயர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா செக் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க, யூபிஐ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் யூபிஐ பேமெண்ட்டில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ யாருக்கோ ஆத்தரைசேஷன் மாதிரி கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டையே அவங்க யூஸ் பண்ணி யூபிஐ பேமெண்ட் அவங்க பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ நிறைய வெப் ஆப்ஸ் வருது. இந்த ஆப்ஸ் கடன் செயலிகள் நிறைய வருது, நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்தே வருது. அதனால அந்த ஆப்ஸ் எல்லாம் பற்றி ரெகுலேட் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க போர்ட்டல்லையே எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு, ஸோ அதை பற்றி இது பண்ணலாம். அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு நேயர்களுக்கு சொல்லுவதற்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆத்தரைஸ் சம்மன் எல்ஸ் டு மேக் யூபிஐ பேமெண்ட் இருக்குது. இந்த இதை பற்றி எப்படி சார்? அதாவது நமக்கு பொதுவாக இன்னொருத்தவங்க நம்ம வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், டூஸ் அண்ட் டோன்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் அவங்க கொண்டு வராங்க. இதில் நெகட்டிவ் எதுவும் இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான். முதல்ல வெளியாளோட நமக்கு நம்ம குடும்பத்து மக்கள் மீது நம்பிக்கை இருக்கும். என்னுடைய மனைவி மீது நம்பிக்கை இருக்கும், என்னுடைய பையன் பொண்ணு இவங்க மேல நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, எல்லா இதையும் யூபிஐ பேமெண்ட். எனக்கே ஏஜ் ஆயிடுச்சு, என்னால உட்காந்து எல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறச்ச நான் என்ன பண்ணலாம், என்னுடைய பையன்கிட்ட இந்தப்பா உனக்கு இந்த அளவுக்கு லிமிட் கொடுக்குறேன். அதாவது யூபிஐ பேமெண்ட்லேயே நான் என்ன பண்ணலாம், ஒரு லிமிட்டை கொடுத்து இந்த லிமிட்டுக்குள்ள இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் பண்ணு. இபி பில்ல கட்டலாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுங்க, மற்றபடி உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், காலேஜ் ஃபீஸ் கட்டலாம். இதை நம்ம சொல்லிட்டு பேங்க்ல ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம். கொடுக்கும்போது இதே மீறி அவங்க வேற ஏதாவது யூபிஐ பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கொடுக்க போற லிமிட் கம்மி தான். அதனால ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து ஒரு யூபிஐ பேமெண்ட் போகும்பொழுது உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருங்க. எஸ்எம்எஸ் நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ஒரு 10,000 போயிருக்கு அப்படின்னு பார்த்து, யாரு ராஜா நீ பண்ணியாப்பா, இல்ல பொண்ணுகிட்ட கேட்கலாம், உன்னையும் கொடுத்துருக்கோம் நீ பண்ணியாமா, என்ன பர்பஸ்க்காக கொடுத்த என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெல்கம். இதுதான் ஆர்பிஐ கொண்டு வந்த இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஒரு நாமினி மாதிரி ஒருத்தரை கொடுத்து நீ ஆப்ரேட் பண்ணலாங்கிறத நான் வரவேற்கிறேன். இதுல எந்த விதத்திலும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஒன்லி திங் இஸ் நீங்க என்ன பண்ணலாம், மேக்சிமம் எவ்வளவு லிமிட் இவங்க ஒரு நாளைக்கு பண்ணலாம், லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஆமா, ஆத்தரைஸ் டு சென்ட் மணி, சென்ட் ஆர் ரிசீவ் மணி 10,000 ஒரு லிமிட் தான் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ ஏன்னா இப்போ யூபிஐ லிமிட்டை பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20 டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அந்த 20 டிரான்சாக்ஷனை சேர்த்து 1 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. இப்ப என்ன பண்றாங்க, அதை வந்து 5 லட்சம் வேற மாத்துறாங்க. இந்த மாதிரியும் கூட சேர்த்துலாமா? அதனால அதுல வந்து 5 லட்சம் வரைக்கும் இப்ப கொண்டு வராங்க.
இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு. ஸோ இந்த 1 லட்சம் அப்படிங்கிறச்ச இப்போ அதிகபட்சம் அதுதான். சில கேஸில் 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. என்ன 2 லட்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு பேமெண்ட், தென் வேறு ஏதாவது இஎம்ஐ கட்டுறது, இதுக்கெல்லாம் இவங்க அலோவ் பண்ணுறாங்க யூபிஐ பேமெண்ட். ஸோ அதனால இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 1 லட்சம் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிரான்சாக்ஷனில் என் பையனோ பொண்ணோ யூபிஐ ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நான் 5000 கொடுக்குறேன், இல்லை 10000 கொடுக்குறேன், அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. கண்ட்ரோல் எல்லாம் வந்து பிரைமரி யூசர் கிட்ட தான் இருக்கும் கண்ட்ரோல் எல்லாம். எக்ஸாக்ட். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது இருக்கணும், அதாவது அபோவ் 18 இயர்ஸ் தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும், அவங்க வந்து பிலோ 18 இருந்தால் அப்படியே தான் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குதா? அதை பற்றி இன்னும் சொல்லலை. பொதுவாகவே அவங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க கொடுக்கல, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேரண்ட் அப்படிங்கிறச்ச நம்ம வந்து இப்போ எனக்கு 15 வயசு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் இதை கொடுக்கலாமா, கொடுக்க மாட்டேன், கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் வயது முதிர்ச்சி இல்லை, மனப்பக்குவம் இருக்காது. யாராவது பையன் ஏதாவது கேட்குறான்ட்டு காலேஜில் படிக்கிறேன் ஒரு இது பண்ணி விட்டுலாம் அப்படிங்கன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய அவசியம். இதை பற்றி இன்னும் ரிசர்வ் பேங்க்ல எதுவும் சொல்லலை டீடைல்ஸ். சார் அதில் நீங்கள் இந்த 5 lakhs இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் சொன்னீங்களா, அது என்ன சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் ஆஃப் 5 lakhs, அது அப் டு 5 lakhs வரைக்கும் அப்படின்னா, அதாவது நான் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபைல் பண்ணும்போது ஒருத்தரும் எல்லா டிடக்ஷன் அதெல்லாம் போக எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு வரும். அப்போ அந்த மாதிரி கட்டும்போது இப்போ நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் அடிஷனலாக, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லா ஹெச்ஆர்ஏ பிஎஃப் அதுக்கு இதெல்லாம் பிடிச்சி டிரெக்ஷன்ஸ்லாம் போக, ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன்லாம் போக, எல்லாம் போக நீங்கள் இன்னொரு 1.5 லட்சம் கட்டணும். அப்படிங்கிறச்ச அந்த 1.5 லட்சம் நான் வந்து இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் யூபிஐ மேலுமே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம், யூபிஐ மூலமே பண்ணிடலாம். அதாவது அந்த இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து அபோவ் 1 lakh பண்ண முடியுமா? இப்போ ஜென்ரலாக நான் ஒருத்தருக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும், அவருக்கு 2 lakhs அனுப்பணும், 3 lakhs அனுப்பணும், அது இன்னும் கொண்டு வரணும். அது கொண்டு வரும். It is only for income tax payment above 1 lakh, up to above 1 lakh or above 1 lakh. இந்த 2 lakhs வரைக்கும் போறது என்ன சொன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட், ஓகே, தென் இஎம்ஐ பேமெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு தொழிலதிபரோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ ஒருத்தருக்கு 2 lakhs 3 lakhs பண்ணணும்னா அதை நம்ம இதில் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் உங்கள் நெட் பேங்கிங் இருக்கு, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இருக்கு, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம் ஐஎம்பிஎஸ் இருக்கு, அது மூலம் நீங்க பண்ணுங்க. இந்த யூபிஐல நம்ம பண்ண முடியாது. யூபிஐல ஜெனரலா 1 lakh தான், அதோட லிமிட்ஸ் வந்து 1 lakh தான். ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 1 லட்சம், நாளைக்கு. ஆர் நீங்க 20 டிரான்சாக்ஷன் அது பண்ணிக்கலாம். மொத்தமா 20 டிரான்சாக்ஷன், அந்த 20 சேர்த்து 1 லட்சத்தை தாண்டக்கூடாது. அப்போ அந்த 1 lakh அபோல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கு. நம்ம வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து மோர் தென் 1 lakh பண்ண முடியாது, அதுல வந்து சேஞ்சஸ் கிடையாது. இது வந்து இன்கம் டாக்ஸ் மட்டும் தான். ஆமா ஆமா, ஓகே ஓகே சார். அடுத்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் ஆர் டு பி கிளியர்ட் வித்தின் a few hours now அப்படினு இருக்காங்க. செக் அவரை வந்து சிடிஎஸ் அப்படிங்கிற மூலம் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் சார்? செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, சிடிஎஸ் வித்தின் ஹவர்ஸில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதை பற்றி எப்படி சொல்லுங்கள் சார்? இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிப்ரவரி 2008 இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு சார். முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்களும் வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, ஃபைனான்ஸ் இதெல்லாம் பற்றி பண்ணிருக்கீங்க, ஐடி இதில் கம்ப்யூட்டர் சைட்லாம் ரொம்ப பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலலாம் எப்படி இருந்ததுனால் செக்ஸ் கிளியரிங் மூலம் போகும். அதாவது சிட்டிக்குள்ள இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிறீங்க, கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிறீங்க, கோயம்புத்தூருக்குள்ள வேரியஸ் பேங்க்ஸ் இருக்கும், அந்த வேரியஸ் பேங்க்ஸுடைய பிரான்ச்சஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 செக் கொடுக்குறேன், உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் கனரா பேங்க்ல வச்சுருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கனரா பேங்க்கு எந்த பிரான்ச்சோ கோயம்புத்தூர்ல அந்த பிரான்ச்சோ நீங்கள் போடுவீங்க. உடனே அந்த செக் என்ன பண்ணுவோம், கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள கிளியரிங் நடக்கும், கிளியரிங் ஹவுஸ் இருக்கும். எல்லா பேங்க் அந்த கிளியரிங் ஹவுஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கனரா பேங்க் அந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள, ஆர் சென்னைனா சென்னை சிட்டிக்குள்ள
இருக்கிற கனரா பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாம் அந்த கோயம்புத்தூர் கனரா பேங்க் மெயின் பிரான்ச்சுக்கு செக் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கிளியரிங் ஹவுஸ் டெய்லியே மார்னிங் நடக்கும், 10லேருந்து மத்தியானம் 2, 3 நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற செக் கனரா பேங்க் எல்லா செக்கையும் எடுத்து வந்து இந்த செக்ஸ் எல்லாம் இந்தியன் பேங்க் உங்களுக்கு 10 செக் எங்கிட்ட இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எங்கிட்ட 5 செக் இருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாத்தையும் கொண்டு அந்தந்த பிரான்ச்சில் அந்த கிளியரிங் ஹவுஸ்ல அந்தந்த பேங்க்கு கொடுப்பாங்க. அவங்க இன்டர்ன் என்ன பண்ணுவாங்க, கனரா பேங்க் நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, உங்க செக் 5 செக் என்கிட்ட வந்திருக்கு, இதை நீங்க டெபிட் பண்ணி எனக்கு கிரெடிட் கொடுங்க. இந்தியன் பேங்க் கனரா பேங்க் உங்க செக் 7 என்கிட்ட இருக்கு, இந்த 7 உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க உங்க பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சு எனக்கு இதனுடைய ஃபேட் சொல்லுங்க, பணம் இருக்கா. அது மட்டும் இல்ல, இவன் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிளியரிங் போறதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவன் எல்லா செக்கும் இந்த இந்தியன் பேங்க்குள்ள வந்த உடனே அந்தந்த பிரான்ச், இந்தியன் பேங்க் தானபட் பிரான்ச், இந்தியன் பேங்க் மவுண்ட் ரோடு பிரான்ச், இந்தியன் பேங்க் அடையார் பிரான்ச், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பிரான்ச்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க. அவன் நேரா போய் இந்தியன் பேங்க் மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு இவங்க அத்தனை பேரும் அந்தந்த பிரான்ச் செக்கை கொடுத்துருவாங்க. எங்க பிரான்ச்சுக்கு கனரா பேங்க் ஒரு 5 செக் வந்து ஐஓபி 5 வந்து இது வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. அந்த மெயின் ஹவுஸ்ல இருக்கவன் கிளியரிங் ஹவுஸ்ல அட்டன் பண்ணிட்டு அவனுக்கு வரும் இல்லையா செக், மற்ற பேங்க் செக் கொண்டு வந்து இவங்க கிட்ட பிரிச்சு, இந்தப்பா அடையார் பிரான்ச்ல வந்திருக்கியா, உங்க செக்கு ஒரு 8 செக் வந்திருக்கு, இதை கொண்டு போய் அடையார் பிரான்ச்ல கொடு. நீ தேனாம்பேட்டா இந்த 5 செக் வந்திருக்கு தேனாம்பேட்டை பிரான்ச்சுக்கு, இந்த பேங்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க, தேனாம்பேட்டை பிரான்ச்ல கொண்டு போய் கொடு. அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் திங் அந்த பிரான்ச்ல அவங்க எடுத்து பார்க்க முடியாது, எடுத்து பார்த்து எஸ் இதுல ஃபண்ட்ஸ் இருக்கு, செக் டேலி சிக்னேச்சர் டேலி ஆகுது, எல்லாம் டேலி ஆகுது, உடனே இந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கலாம், ஃபண்ட்ஸ் இருக்கு ஃபண்ட்ஸ் இருக்கு ஃபண்ட்ஸ் இருக்கு. 2 செக் ஃபண்ட்ஸ் இல்ல ரிட்டர்ன் பண்ணுவாங்க, பவுன்ஸ் ஆகும். இதுதான் இதுவரைக்கும் நடந்த கிளியரிங். 2008 பிப்ரவரியில இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இது என்ன பண்ணாங்க, 30th ஏப்ரல் 2008க்குள்ள எல்லா பேங்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னாங்க. அப்புறம் ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது 2011ல சிட்டி சென்னை சிட்டிக்குள்ள கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. சிடிஎஸ் இப்போ நீங்க உங்க செக்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செக் இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல சிடிஎஸ் போட்டு, ஆமா அந்த செக் வந்து செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம். இந்த செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டத்தை என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, எஸ் சார் எனக்கு கனரா பேங்க்ல அக்கௌண்ட், கனரா பேங்க் பிரான்ச்சுக்கு போவீங்க, சார் இந்த செக் வந்துருக்கு இந்தியன் பேங்க் என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு என் அக்கௌண்ட்டுக்கு போகணும். முந்தியெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மேனுவலா போகும், இப்ப அது கிடையாது. அந்த கலெக்ட் பண்றதுலயே இவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமா இவங்களே பிரான்ச் ஸ்கேன் பண்ணி ஏதாவது செக் ட்ரான்சாக்ஷன் ஸ்கேன் பண்ணி அந்தந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கனரா பேங்க்குடைய மெயின் இதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ட்ரான்சாக்ஷன் என்ன, செக்குனுடைய ஸ்கேண்ட் இமேஜ், அதுல மெயினா பாத்தீங்கன்னா மைக்கர் கோடு இந்த கீழே இருக்கும் நம்பர் இருக்கும், அந்த மைக்கர் கோடிங் நம்பர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எந்த டிவிஷன், எந்த ஜோன், எந்த பிரான்ச், அது எல்லாமே இருக்கும். அதை தான் இவன் ஸ்கேன் பண்ணும் சிஸ்டம். இவன் கிளியரிங்ல கூட செக் அப்படியே உள்ள விடுவான். உள்ள விடும்போது மைக்கர் ரீடிங். இப்ப நீங்க என்ன பண்ண, செக்கை ஸ்கேன் பண்ணா போதும். பிசிக்கலா செக் வில் நாட் பி சென்ட் டு தி கன்சர்ன்ட் பிரான்ச். உங்க செக் இந்தியன் பேங்க் பிரான்ச்சுக்கு வராது. ஸ்கேன் அதை ஸ்கேன் பண்ணி நீங்க கனரா பேங்க் உங்க ஹெட் ஆஃபீஸ் உங்க மெயின் கிளியரிங் இதுக்கு அனுப்பிச்சிருவீங்க. அவன் இன்டர்ன் ஸ்கேன் இமேஜஸை பார்த்து அவங்க ஒவ்வொரு பேங்க்குக்கு அனுப்பிச்சு இது பண்ணி டைம் லிமிட் கம்மியாகும். அபார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த பிரான்ச்ல இருந்து போவான், இந்த பிரான்ச்ல போவான், மொத்தமா ஹெட் ஆஃபீஸ்க்கு போவான், இல்ல அங்கே செக் எல்லாம் எடுத்துட்டு வருவான். அந்த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் கிடையாது. நாட் ஓன்லி தட், சம்டைம்ஸ் செக் டிரான்சிட்ல மிஸ் ஆயிடுறது. மிஸ் ஆயிடுது. அது அங்கே செக் நான் கொண்டு வரச்சேன்,
செக் மிஸ் ஆகுது, ஆர் சம்டைம்ஸ் சம் மால் ப்ராக்டிஸ் நடக்குது, செக்கை டெஸ்ட்ராய் பண்றாங்க, இதெல்லாம் உண்டு. இப்போ அந்த இதெல்லாம் ஒண்ணு செக் பவுன்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12ஆம் தேதி செக் கொடுத்துருக்கோம்னா நம்ம 2 நாள் 3 நாள் ஆயிரும், அதுக்கப்புறம் பணம் போட்டுக்கலாம். இப்போ அதை செய்ய முடியாது இல்லை அந்த கிடையாது. இப்போ இந்த செக் ட்ரான்சாக்ஷன்ல ஒரு சில பேர் நம்ம செக் கொடுத்துட்டோம், நம்ம அது ஒரு 10 நாள் ஆயிரம் வந்து இப்போ கிளியரிங்லாம் போய் வரணும், 10 நாள் ஆயிரம், அதுக்குள்ள பணம் ரெடி பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது இல்லை. இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரே நோ 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 கிளியரிங் கூட மேக்ஸிமம் 2-3 நாள். இன்னைக்கு நீங்க சிட்டிக்குள்ளே செக் கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றது ஈவன் 1990 2000 சிட்டிக்குள்ளே செக் கொடுத்தீங்கன்னா மார்னிங்கே எல்லா செக்கும் கிளியரிங்க்கு போயிடும். கிளியரிங் போயிடுச்சு, அங்கேருந்து நான் உங்களுக்கு கொடுத்த செக்கு என்னுடைய பிரான்ச்சுக்கு வந்துடும். மார்னிங் நான் டெபிட் பண்ணணும், எஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லை சொல்லிடணும். அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்க யாருக்கு நீங்க கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா கனரா பேங்க் மெயின் பிரான்ச்சுக்கு உடனே கனரா பேங்க் சொல்லுவான், எல்லாரும் பாஸ் ஆயிடும். அவன் என்ன சொல்லணும் தெரியுமா, என்னென்ன செக் ரிட்டர்ன் ஆச்சு அதுதான் சொல்லும். உங்க பிரான்ச்ல இருந்து 50 செக் போச்சுன்னா வேற பேங்க்ல இந்தியன் பேங்க் 8 போச்சு, இந்தியன் பேங்க் ஒரு செக் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அதை பார்த்துட்டு ஆமா clearingல only thing is manual movement of checks. அந்த செக்ல வந்து செக் மிஸ் ஆயிடும், ஆர் சம் மால் பிராக்டிஸ் நடந்துட்டு இருந்தது, அதை நான் இங்க சொல்ல விரும்பல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இப்போ எல்லாமே அவாய்ட் ஆகிடுது. ஸோ அன்னைக்கும் இதுதான் சிடிஎஸ் என்ன பண்றாங்க, செக்கப் போன உடனே உங்களுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அசன் பண்ண ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருவான், ஆனா நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருவான், பட் எஃபெக்ட்ஸ் நாட் எட் கிளியர்டுன்னு வரும். எஃபெக்ட்ஸ் நாட் எட் கிளியர்டுன்னு வரும். ஏன்னா நீங்க பிரசன்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுது பண்ணிட்டேன், ஆனா உங்களை வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். நாளைக்கு எனக்கு ஆர் ஈவினிங் எனக்கு ரிசல்ட் தெரியணும். நான் செக் ட்ராக் பண்ணி இமேஜஸ் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சேன்னு அந்த செக் ஏதாவது ரிட்டர்ன் ஆயிடுதா அந்த ஈவினிங் எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க எடுக்கலாம். ஆர் ஜெனரலி தே சே இட் டேக்ஸ் 2 days. என்ன சொல்லிட்டாங்க ஆர்பிஐல, இந்த செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வர 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 செக்கு பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டே இருங்க. சாயங்காலம் 5 வரைக்கும் பிரான்ச் இருக்கா, நீ பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க செக் ட்ரான்சாக்ஷன். So maybe within hours it will be realized. Within hours நீங்க செக் ட்ராக் பண்ணி அனுப்ப அந்த பேங்க் என்ன பண்ணுவோம், அந்த பிரான்ச்சுக்கு ஓகேவா, அந்த பேங்க் கனரா பேங்க் எல்லாம் மொத்தமா வருது உங்க இதெல்லாம். நீங்க கனரா பேங்க் என்ன பண்ணுவீங்க, செக் ட்ராக் பண்ணி குரூப் பண்ணி இந்தியன் பேங்க் செக்ஸ் எல்லாம் அங்கங்க ட்ராக் பண்ணி அவனுக்கு அனுப்புவீங்க இமேஜ். இந்தியன் பேங்க் இன்டர்ன் அந்த பிரான்ச்சுக்கு அனுப்புவான். ஸோ இது வந்து இந்த ரெகுலர் ப்ராசஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால 2 hours இப்போ வந்து 1 day 2 day ஆகுதுங்கிறது இப்போ ஹவர்ஸ் ஆன் ஹவர்ஸ் பேசிக் 2 hours 3 hours ஃபேட் ஆஃப் தி செக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூ வில் பி என்டைட்டில்ட் டு வித்ட்ரா தி அமௌண்ட். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது, முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடன் செயலிகள் நிறைய கடன் செயலிகள் இருக்குது. அதில் வர பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக பப்ளிக் டேட்டாபேஸ் டு ஸ்பாட் இண்டிவிஜுவல் லெண்டிங் ஆப்ஸ், அதை வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது அவங்க அதாவது ஆர்பிஐலேயே வந்து என்னென்ன ஆப்லாம் அப்ரூவ்டு ஆப் அதை மாதிரி கொண்டு வராங்க. இப்போ இதன் மூலம் வந்து சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இப்போ இதை கொண்டு வரதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது? சார் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இப்போ உள்ள வந்துருச்சு சார். அதனால எது ரொம்ப உண்மையான இது ஆப்ஸ், இதை நம்பி உள்ள போகலாமா, ஆமா இதை நம்பி கடன் வாங்கலாமா, ஆர் இவன் எனக்கு ஓடிபி மெசேஜ் அனுப்பிச்சா இந்த ஓடிபியை வச்சு என் பணத்தை போற சுட்டிடுவானா, இவன் யாரு, எங்க இருக்கான், இவனுடைய ஆபீஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இப்ப நிறைய பேரு கடன் கொடுக்குறோம் ஈஸியான்ட்டு வாங்கிட்டு அந்த அளவுக்கு மாட்டிந்து முழிக்கிறது. ரெகுலேஷனே கிடையாது. Because they have not come under the regulatory observations of Reserve Bank of India. So அந்த மாதிரி இருக்கிறச்ச
இவன் என்ன ஒரு ஸ்கீம் சொன்னா, நீங்க என்ன வாங்கினீங்க, என்ன ஒரிஜினலா இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னா, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், ஆர் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் ப்ராசஸிங் ஃபீ 10,000 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீ 20,000 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறேன்னா சாங்ஷன் தி லோன். இந்த மாதிரி சோ மெனி இது பீப்பிள்கிட்ட வாங்கினே வச்சுங்க, அவனுடைய ஆப்ஜெக்டிவ் சரியாயிடுச்சு. பணம் வாங்கிட்டாரு, 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி சம்பாதிச்சாச்சு, பாயிண்ட் ஆஃப். இந்த மாதிரி உண்டு. ஆர் நீங்க வந்து இல்ல முதல்ல 5% போடுறேன், இல்ல உங்களுக்கு 7% 8% உள்ள நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க என்ன மாதிரி சமயத்தில் தெரியாம எடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறது. இதெல்லாம் யாரு அப்படின்னா அன்ஸ்க்ரூப்புலஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிப்பாங்க. சம் அன்ஸ்க்ரூப்புலஸ் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி என்னென்ன ஆப்ஸ், இது எல்லா ஆப்ஸையும் நாங்கள் ஒரு போர்ட்டல் இது பண்ணி அந்த போர்ட்டல்ல லோட் பண்ணுவோம். நாங்கள் என்ன லோட் பண்றோமோ அந்த ஆப் எல்லாத்தையும் நாங்கள் உள்ள போய் டீட்டெயில்டாக படிச்சு பார்த்து we are satisfied அப்படிங்கிறச்ச போடுவேன். அதனால நாளைக்கு யாராவது இந்த ஆப் மூலம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அடைய போறீங்க, லோன் வாங்க போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஸ்கீமுக்கு போறீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போர்ட்டல்ல போங்க, இந்த ஆப் அதுல இருக்கா பாருங்க. இந்த ஆப் அதுல இல்லை அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸர்சைஸ் காஷன், எச்சரிக்கை. இதே மாரி நீங்க இல்ல நான் பரவாயில்லைங்க பாத்துக்கிறேன்னா ஓகே, நீங்க ரிஸ்க் நீங்க ஃபேஸ் பண்ணியாங்க. ஸோ அந்த எண்ணத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. தேவையில்லாம சார் லோன் கொடுக்குறான், ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறான், ப்ராசஸிங் ஃபீ வந்து ரொம்ப 10,000 தான் 15,000 தான், இவ்வளவுதான் வட்டி, நான் போய்க்கிறேன், இஎம்ஐ 3 வருஷம் இல்ல 10 வருஷம் தரேங்கிறான், மெதுவா கொடுங்குறான். பாத்துங்க. அதாவது லுக்கிங் லைக் ஒரிஜினல், ஆனால் இது எது ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் நம்ம பப்ளிக் டேட்டாபேஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறது எது ஒரிஜினல் எது ப்ராப்பராக அப்ரூவ் ஆனதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமா, அதில் ஆர்பிஐ மூலம் போறச்சே என்னன்னா ஆர்பிஐ வந்து இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துப்பாங்க, மானிட்டர் பண்றதுக்கு. அது ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி மாதிரி, ஆர்பிஐ கூட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே வருவாங்க. இவங்களுடைய ஸ்கீம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது ஃபீஸிபிள் நாட் ஃபீஸிபிள், தென் இதில் இவன் கொடுக்குற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இது ஓகேவா, ஆர் இது வந்து எந்த விதத்திலையாவது கன்சியூமருடைய பெனிஃபிட்டை வயலேட் பண்ணுமா, நாளைக்கு கன்சியூமர் இந்த ஆப்ல போய் ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது லோன் ஸ்கீம் அவைல் பண்ணி அதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இதெல்லாம் அவன் பார்த்துட்டு ஓகேன்னு அப்புறம் அவங்க இதுல போடுவாங்க. அதுதான். ஓகே சார், ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் சொன்னீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்ன புதுசாக கொண்டு வந்து ஆர்பிஐ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அதை எப்படிலாம் சரி பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.